புகழனைத்தும் இறைவனுக்கே. இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறது பிறமொழி சொற்கள் நீக்கம். பிறமொழி சொற்கள் நீக்கம்னா என்னங்க? பஸ் ஃபாஸ்ட்டாக போகிறது அப்படின்னு சொல்கிறது பிறமொழி சொல். இதே தமிழில் எப்படி சொல்லுவோம்? பேருந்து விரைவாக போகிறது அப்படின்னு சொல்லணும். பஜாரில் கூட்டம் ஜாஸ்தி, இது எப்படி சொல்லுவோம்? கடைத்தெருவில் கூட்டம் மிகுதி அப்படின்னு சொல்லணும். இப்போ வட சொல்களுக்கு தமிழ் சொல் இருக்குது. வட சொல்ல எப்படி சொல்லுவாங்க? கல்யாணம். தமிழ் சொல் என்ன? திருமணம். வட சொல்ல குமாரன், அது தமிழில் எப்படி? மகன். குமாரத்தி அப்படிம்பாங்க வட சொல்ல. தமிழில் எப்படி சொல்லுவோம்? மகள். இது நிறைய வட சொற்கள் இருக்குது. அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் இருக்குது. தமிழ் மொழியில் பேசணுங்கும்போது இந்த மாதிரி திருமணம், மகன், மகள் அப்படியெல்லாம் சொல்லலாம். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை சேரும்.